காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகி மிஷன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிரயாசங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கு தேவையான கிருபையும் சத்தியமும் பலனும் சத்துவமும் கொடுக்கப்பட மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே இவரே கண்மலை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 18வது சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை அவர் எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனத்திற்கு மேல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாத்த பொழுது தாவீது எழுதின சங்கீதமாய் இருக்கிறது. தாவீது வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், ஏகப்பட்ட சத்துருக்கள். தன்னுடைய மாமனார் சத்துருவாக எழும்பினார், பெற்றெடுத்த மகனே சத்துருவாக எழும்பினார். பல விதங்களில் தாவீதுக்கு விரோதமான சத்துருக்கள் எதிரிகள் எழும்பின பொழுதிலும், எப்பக்கத்திலும் சத்துருக்களால் சூழப்பட்ட பொழுதிலும் எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் தாவீதை விலக்கி பாதுகாத்தார். ஒருபோதும் தாவீதை சத்துருவின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. என் அன்பான தேவஜனமே, நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீங்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆதலால் ஒருபோதும் சத்துருவின் இஷ்டத்திற்கு, மனித யோசனைகளுக்கு ஒரு நாளும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவாய் கண்மலையாய் இருப்பார். அப்ப எல்லா சத்துருக்களுக்கும் தாவீதை ஆண்டவர் விலக்கி பாதுகாத்ததனாலே தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவரே என் கண்மலை, அவரே என் கண்மலை. பறவைகளுக்கு ஆபத்து வரும் பொழுது அது வந்தடைவது கண்மலை அடிவாரத்தில் தான். ஸ்தோத்திரம். கண்மலைக்கு வந்தால் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். என கண்மலை என்பது மிக உயரமான ஒரு காரியம். அப்போ அந்த பறவைகளுக்கு ஆபத்துகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, ஜீவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது அது கண்மலையை தேடி ஓடி வருமானால், கண்மலை மேல் வருமானால் ஸ்தோத்திரம், அது ஆபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளும். அதே போலதான் தாவீதின் வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் ஆபத்துக்களும் போராட்டங்களும் நெருக்கடிகள் வந்ததோ, நீரே வந்தடையத்தக்க என் கண்மலையாயிரும் என்று சொல்லப்பட்டது போல கண்மலையாகிய ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார், விடுவித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 28:1 சங்கீதக்காரன் இவ்விதமாய் ஆண்டவரை அழைக்கிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் கண்மலையாகிய கர்த்தாவே. அப்ப சங்கீதக்காரன் ஆண்டவரை கண்மலையா பார்க்கிறார், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா பார்க்கிறார், அவரை இரட்சகரா பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, யாருடைய உதவியும் யாருடைய சகாயமும் யாருடைய ஒத்தாசையும் இல்லை என்று கலங்காதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கண்மலையாக கூட இருந்து ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு ஒத்தாசையையும் சகாயத்தையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே கண்மலையாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். 89வது சங்கீதத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட கண்மலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். ரட்சிப்பின் கண்மலை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு என்றால் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர்,
சாபத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், அக்கிரமத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், உலகத்தின் வல்லமைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், மந்திரவாதம், பில்லி சூன்யம், செய்வனைகள், உலகத்தின் வல்லமைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் உங்களை ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிற, விடுதலையாக்குற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை பாவத்திலும் சாபத்திலும் வியாதிகளிலும் பலகீனங்களிலும் கடன் பிரச்சனைகளிலும் மந்திரவாதங்களிலும் தரித்திரங்களிலும் சிக்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே நம்மை ரட்சிக்கிற தேவன், அவரே நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட கண்மலை என்று பார்க்கும் பொழுது அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்ட கண்மலை? சங்கீதம் 94:22 சொல்லுகிறது, கர்த்தரே என் கடைக்கலமும் என் தேவன், நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தோம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, கெட்டு போனவர்களுக்கு, பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், என் நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பலாம், எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அநேக மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து போகிறோம். உறவினர்களை நம்பி ஏமாந்து போகிறோம். நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறோம். அநேக வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போகிறோம். அநேகரை நம்பி நம்பி ஏமாந்து மிகவும் சோர்ந்து போய் வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பிக்கை இழந்து போன உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நம்புகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான காலை பொழுதிலே நண்பர்களின் நிமித்தமா, உறவினர்களின் நிமித்தமா, உலகத்தாரின் நிமித்தமா, அருகாமையில் இருக்கிறவர்கள் நிமித்தமா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் நிமித்தமா ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், நம்பிக்கை இழந்து, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், கடைசி நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது மனிதனை நம்பாமல் எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டாரோ, அவரை நம்பிக்கையின் கண்மலையாக பார்த்தாரோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு பாதுகாப்பின் தேவனாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஏசாயா 32 வருவோம். ஏசாயா 32 வருகிற பொழுது அங்கு 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 32 அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும், உடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவது, இலைப்பாற்றும் கண்மலையாய் இருக்கிறார். இலைப்பாரும் கண்மலையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். விடாய்த்தவர்களுக்கு, சரீரத்திலே விடாய்த்தவர்களுக்கு, சரீரத்திலே சோர்ந்து போனவர்களுக்கு, ஆவியிலே சோர்ந்து போனவர்களுக்கு, ஆத்மாவிலே சோர்ந்து போனவர்களுக்கு, உலக வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்களுக்கு அவரே பெருங்கண்மலையின் நிழலாயிருக்கிறார். இலைப்படைந்தவனுக்கு அவர் ஸ்தோத்திரம். விடாய்த்தவர்களுக்கு அவரே இலைப்பாறுதலை தருகிறவராய், சமாதானத்தை தருகிறவராய், சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து, பாடுகளை அனுபவித்து, நிந்தைகளை அனுபவித்து, வருத்தங்களை அனுபவித்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போன உங்களுக்கு, சத்துவமற்ற உங்களுக்கு, பலனற்ற உங்களுக்கு, உடாய்த்து போன உங்களுக்கு அவரே பெருங்கண்மலை நிழலாக ஒரு இலைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஏசாயா 48 வருவோமானால் அங்கு 21வது வசனம்
இவ்விதமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 48 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய்த்திருக்க இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது புதுப்பிக்கிற ஒரு கண்மலையாய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது ஸ்தோத்திரம் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் மோசே அந்த கண்மலை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார். ஆனால் மோசே அந்த கண்மலை அடித்த பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததை பார்த்தோம். விடாய்த்து போன ஜனங்களுக்கு, சோர்ந்து போன ஜனங்களுக்கு, சத்துவமற்ற ஜனங்களுக்கு அந்த தண்ணீர், அந்த கண்மலையிலிருந்து புதிய தண்ணீர் புறப்பட்டு வந்ததை பார்த்தோம். விடாய்த்து போன அவர்களை புதுப்பிக்கும்படி, விடாய்த்து போன அவர்களை உயிர்ப்பிக்கும்படி, விடாய்த்து போன அவர்களை பலப்படுத்தும்படி ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு புதிய வழியை ஆண்டவர் உருவாக்கினார். அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களை ஆண்டவர் புதுப்பிக்கிற தேவனாய் இருந்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை வரவைத்தார். அப்போ ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், மீண்டும் பலப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். என் கண்பானவர்களே, அவர் புதிய வாசல்களை திறக்கிற தெய்வம். ஒருவேளை எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையினாலே, உலக பிரச்சனைகளினாலே, பலவிதமான சமாதான கேடுகளினாலே எல்லா வாசல்களும் அடைபட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் புதிய காரியத்தை செய்கிற தெய்வம், புதிய வாசல்களை உருவாக்குற தெய்வம், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வமாய் இருக்கிறார். தொடர்ந்து விசுவாசிப்போம், தொடர்ந்து கிருபையிலே முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. நீரே எங்கள் கண்மலை அப்பா. ஆண்டவர், உம்மை போன்ற கண்மலை யார் ஆண்டவரே? நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கேடகமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறீர். கெட்டு போனவர்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறவர், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படவும், அவர்கள் மனம் திரும்பவும், ரட்சிப்பிலே நிலை கொண்டிருக்கவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இரண்டாவது, நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் நம்பிக்கை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், இவங்க எந்தெந்த காரியத்திலும் நம்புகிறார்களோ அந்த காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன், அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மூன்றாவது, வருத்தப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு, விடாய்த்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை, புதிய காரியங்களை திறக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கிருபைக்குள், அபிஷேகத்திற்குள், பலத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.